குட்டி நைட் ரொட்டீன் விளாக் பார்க்கலாமா? ஸோ நான் வந்துட்டு மாவு அரைக்கிறதுக்காக 2 அரிசி ஊற வச்சிருந்தேன். ஸோ ஒண்ணு வந்து ஆப்பத்துக்கு, ஒண்ணு வந்துட்டு சிறுதானிய அரிசி வந்துட்டு ஊற வச்சிருந்தேன். ஸோ ஃபர்ஸ்ட்டு ஆப்பத்துக்கு அரைக்கிறதுக்காக தான் ரெடி பண்ணிட்டுருக்கேன். நான் வந்துட்டு 2 டம்ளர் பச்சரிசி, 1 கப்பு வந்துட்டு சோறு, ஒரு 1/2 மூடி தேங்காய், 1 கை உளுந்து, கொஞ்சோண்டு வெந்தயம். ஸோ கொஞ்சம் 1 கை உளுந்து சேர்த்துக்கிட்டோம்னா நல்லா சாஃப்ட்டா வரும். சோறுமே அதிகமா சேர்க்கக்கூடாது. கொஞ்சம் ஆப்பம் வந்துட்டு ஹார்டா இருக்கும். சோறு வந்து கொஞ்சமா சேர்த்துக்கிட்டோம்னா வந்துட்டு நம்மளுக்கு ஆப்பம் வந்துட்டு நல்லா சாஃப்ட்டா கிடைக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்க இந்த மாதிரி. ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு ஆப்பத்துக்கு தான் அரைக்கிறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணிட்டுருந்தேன். ஏன்னா, சிறுதானியம் வந்துட்டு அரைக்கும்போது எல்லாமே கலந்து நம்ம சேர்த்துருப்போம் இல்லையா? அது வந்துட்டு பிளாக் கலர்ல வந்திருக்கும் அரிசி. அதனால வந்துட்டு நான் ஃபர்ஸ்ட்டு ஆப்பத்துக்கு தான் ரெடி பண்ணிட்டு அரைச்சிட்டுருக்கேன். ஸோ நான் வந்துட்டு அரிசி ஊற வச்சிருப்போம் இல்லையா? அந்த தண்ணிய தான் ஊத்தி அரைக்கிறேன். நான் வந்துட்டு வேஸ்ட் பண்ண மாட்டேன் அந்த தண்ணிய. ஏன்னா, அதில உள்ள சத்து ஃபுல்லா அந்த அந்த தண்ணியிலேயே இறங்கியிருக்கும் இல்லையா? அதனால நான் 5, 6 டைம் அலசிட்டு தான் ஊற வைப்பேன். அதனால அந்த தண்ணியவே நான் யூஸ் பண்ணி தான் அரைச்சுக்கிருவேன். ஸோ அதுக்கப்புறம் ஆப்பத்துக்கு அரைச்சுட்டு, அதுக்கப்புறம் தான் மில்லட் ரைஸ் வந்துட்டு நான் அரைச்சுக்கிட்டேன். ஸோ சில பேர் வந்துட்டு புளிக்காது அப்படின்னு சொல்றீங்க இந்த டைம்ல. எனக்கு வந்துட்டு உப்பு போடாமலே என் கைக்கு புளிச்சிரும். ஸோ வந்துட்டு கரண்டி வச்சு நீங்க மிக்ஸ் பண்ணி விடாம, கை வச்சு உப்பு போட்டு கலக்கி பாருங்க. கண்டிப்பா உங்களுக்குமே புளிச்சு வரும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு மில்லட் ரைஸுமே அரைச்சு, அதிலேயுமே உப்பு போட்டு கலந்து வச்சுட்டேன். ஸோ நான் வந்துட்டு கிரைண்டர்ல அரைக்கல. மிக்ஸியில தான் அரைச்சிருந்தேன். கிரைண்டர் வச்சிருக்கேன். ஸோ நெறைய மாவுனா கிரைண்டர்ல அரைக்கலாம். கொஞ்சம் மாவுங்கிறதுனால நான் மிக்ஸியில தான் அரைச்சிருந்தேன். ஸோ சரி நைட் நேரமா இருக்கு. லேட் டைம் ஆயிருச்சு. மதியம் 2 மணிக்கு தான் ஊற வச்சிருந்தேன். ஒரு 8 மணி நேரம் ஊறணும் அப்படிங்கிறதுனால வந்துட்டு, நைட்டு சாப்பிட்டுட்டு 9 மணிக்கு தான் அரைச்சிருந்தேன். ஸோ அதனால வந்துட்டு கிரைண்டர தூக்கி கிளீன் பண்ணிட்டுருக்கணுமே வேலை அப்படின்னு சொல்லிட்டு இழுத்துக்கிற வேணான்னு சொல்லிட்டு மிக்ஸியிலேயே அரைச்சிட்டேன். நான் வந்துட்டு கம்மி குவான்டிட்டில தான் அரைச்சுக்கிருவேன். நெறைய அரைக்க மாட்டேன். ஸோ எனக்கு 2 நாளைக்கு வர்ற மாரி தான் அரைப்பேன். 1 வாரத்துக்குலாம் நான் வச்சுக்கிற மாட்டேன். எனக்கு ரொம்ப மாவு புளிச்சிருச்சுன்னா தோசை சாப்பிட்றதுக்கு பிடிக்காது. அதனால வந்துட்டு ஒரு 2 நாளைக்கு மட்டும் தான் நான் யூஸ் பண்ணிக்கிடுவேன். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு வெசர் வாஷ் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் ஹஸ்பண்டுக்கு வந்துட்டு பால் காய்ச்சி குடுத்துட்டுருந்தேன். ஸோ நாங்க டீ, காஃபி குடிக்காததுனால நைட்டுக்கு மட்டும் 1 டம்ளர் பால் சாப்பிடுவோம். ஸோ ஹஸ்பண்ட் எடுத்துட்டு வராங்க. அதனால வீணா போயிறக்கூடாது அப்படின்னு. ஸோ வெறும் பால் குடிச்சா சளி பிடிக்கும் அப்படிங்கிறதுனால, பாதாம் மிக்ஸ் பவுடர் இருந்துச்சு. அது போட்டு தான் மிக்ஸ் பண்ணி ஹஸ்பண்டுக்கு குடுத்துட்டு, எனக்குமே மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு, ஆற வச்சுட்டு, அதுக்கப்புறம் குடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேலைய பார்த்துட்டுருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு கிராசரி ஐட்டம்ஸ்லாம் ரீஃபில் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஸோ இந்த மாதிரி கண்டெய்னரில தான் நான் வந்துட்டு ரீஃபில் பண்ணி வச்சுக்கிருவேன். கொழுக்கட்டை மசாலா இதில எல்லாத்துலேயுமே ஒண்ணா வச்சுக்கிட்டோம்னா, நம்மளுக்கு வந்துட்டு எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ ஒண்ணு ஒண்ணா தேடிக்கிட்டு இருக்க தேவையில்ல. ஸோ அதுக்கப்புறமே வந்துட்டு என்னோட வீடியோல வந்துட்டு கொஞ்சம் கிச்சன லைட்டா காமிச்சிருப்பேன். ஸோ அதையுமே பாருங்க. நெறைய காமிக்கிறதுக்கு என்னோட கிச்சன்ல அவ்வளோ பெருசுலாம் கிடையாது. ஸோ லைட்டா காமிச்சிருப்பேன் பார்த்துக்கோங்க. இதான் என்னோட கிச்சன் எல் ஷேப்ல தான் இருக்கும். ஸோ கண்டிப்பா இன்னொரு டைம் நான் வந்துட்டு கிச்சன் விளாக் போடுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.